உட்காருமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்ப இருக்கிற காமாட்சிக்கும் கல்யாணத்துக்கு முன்னால இருந்த காமாட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பாக்குறேன். அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? இல்ல அப்ப இருக்கிற காமாட்சி நல்லா ஆடு மாடு மாதிரி டொங்கு டொங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற காமாட்சி என்னடான்னா பேசவே மாட்டேங்கிறாளே. உன்ன நெளியரா குனியரா வெக்கப்படுறா, பயந்த மாதிரியே இருக்காளே. ஆமா, புதுசா கல்யாணம் ஆன புது பொண்ணு புருஷன் கிட்ட எப்படி இருப்பா? இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி பேச முடியும்? அதான். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால எங்கேயாவது தனியா பயம் இல்லாம போயிருக்கியா? எனக்கு என்ன பயம்? நான் எங்க வேணாலும் தனியா போவேன் வருவேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன். ஆமா, உண்மையிலேயே உனக்கு எதுக்கும் பயம் இல்லையா? நான் இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஆனா உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஏன்? அது என்னமோ தெரியல. ஐய மண்டு, அது பயம் இல்ல, மாமிங்கிற மரியாதை. அது போகட்டும், உனக்கு பாம்பு பல்லி பூரான் கரப்பாம்பூச்சி அந்த கடைசியில சொன்னீங்களே, அதை பார்த்தாதான் எனக்கு பயம். கரப்பாம்பூச்சி சொல்லாதீங்க மாமா. அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி. Pekan saya. Don't touch me, please. Don't touch me. Please, get away. Don't do that. No. வாங்கண்ணே, அங்க பாருங்க. அண்ணே இங்க பாருங்கண்ணே. யாருப்பா அந்த பொண்ணு? அண்ணே, நேத்து இப்படிதான் நடந்துச்சு. உடுக்கி அடிச்சான்னு கேளுங்க. ஓஹோ, ஆவி பூந்திருக்கு. எடா உடுக்கிய. ஆளி நீலி சூலி சாமுண்டி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுதாயே. Stop that nonsense. என்னப்பா பேசுது? I can't tolerate this irritating noise. Don't do that. என்னப்பா இது? இல்லண்ணே, உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்கமாயா வாசிப்பாங்க? இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறணும். தப்பு தப்பா வாசிச்சா டேய் கம்பெனி தரையா, தாளத்தை பத்தி நீ பேசுறடா வேதாளா? பேசாம இருடா. இப்ப பார் உண்மையை நான் எப்படி வர வைக்கிறேன்னு. யாரு நீயே? எந்த ஊரு? உன் பேர் என்ன? Stop it. நான் எல்லாம் சொல்லிடுறேன். என் பேர் மரியானா. என் ஊர் சிங்கப்பூர். என்ன கொலை பண்ணிட்டாங்க. விளையாடுறியா? என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம சிங்கப்பூர் இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்களோ? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இஸ் ஃபாதர், ஐ மீன் இவரோட அப்பாவுக்கு பெரிய ஆபத்து. என்னம்மா சொல்ற? நீங்க போனா தான் அவரை காப்பாத்த முடியும். இது சொல்லதான் நான் இங்க வந்தேன். வந்த விஷயம் சொல்லிட்டே இல்ல, அப்புறம் உனக்கு இந்த உடம்புல என்ன வேலை? பாவம் நேத்தா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கே பாவமா தெரியலையா? இந்த மேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அவளை பிடிச்சிருந்தா மேரேஜே நின்னு போயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் இவளுக்கு பாவம் பார்த்தா இவரோட ஃபாதரை எப்படி காப்பாத்த முடியும்? அவரை காப்பாத்தணும்னா இவரு சிங்கப்பூர் வரணும். இல்லன்னா நான் போக மாட்டேன். இங்க வருமா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஊரே தப்பா பேசுமா, போயிருமா. இந்த வருமா, எங்க சாமி பொல்லாதவரு. அவர் நினைச்சாருன்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வரமாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ. ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? ஆளி நீலி சூலி சாமுண்டி ஜெய் சொல்லு. போறியா சொல்லு, போறியா சொல்லு, சொல்லு சொல்லு, போறியா போறியா சொல்லு.
போறியா சொல்லு. அண்ணே, அது சொல்றத வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லண்ணே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடியுற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வர மாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமி வர கொடுத்துருச்சு. பூசாரிக்கு என்ன? பரவாயில்லண்ணே, அவரையும் கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும்பா. இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க. டேய் போடா. பாத்தியா மிரட்டுறத? சரி, நான் புறப்படுறேன். காலைல பாக்குறேன். என்ன மாமா? வாமாப்ல, பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு விட்டா. நீயாவது என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? என்னென்ன நீ? நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, திரும்ப திரும்ப அவங்கிட்ட கேக்குறிய. சரி சரி, நீ சொல்லிவிட்ட, இருந்தாலும் மனசு கேக்குதா? மாமா, எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கா இப்ப தெரிஞ்சது. அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் இன்னும் தெரியாது. சொல்ல மறந்துட்டமா, அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. என்னென்ன எழுதிருக்காருப்பா? அப்பாவால உடனே இங்க புறப்பட்டு வர முடியாதான். நம்மள பாக்குறதுக்கு அவருக்கு ஆசையா இருக்கான். அதனால நம்ம 2 பேரும் உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுருக்காரு. அப்புறம் என்னம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தியே, பொண்ணு மாப்பிளைய நேரா அழைச்சிட்டு போய் அவர் காலில் விட சொன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டு போகுது. ஆமாம்மா, நாம 3 பேரும் சிங்கப்பூருக்கு போய் அப்பாவை நேர்ல பார்த்து கல்யாணம் நடந்த விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா அறுவடை நேரத்துல நம்ம எல்லாரும் போயிட்டா எப்படி? அறுவடைக்கான வேலையில நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல நீங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க. அதை எப்படிமா நீங்க இல்லாம நாங்க இந்த மட்டும்? பாரு மாப்பிள, உங்க அம்மா சொல்றதா சரி. முதல்ல நீங்க 2 பேரும் புறப்படுற வழியை பாருங்க. இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா. ஆமாப்பா, சிங்கப்பூருக்கு போற வழியை பாருங்க. பார்த்து நடந்துங்க. பாஷ தெரியாத ஊரு. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி மாமா. தம்பி தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறோமே, சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆகிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறேன். பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்பணும். சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி பயமாடா. ஐயோ, சிங்கப்பூர் இங்க போய் ஸ்டார்ட் பண்ணி விடுவேன் நாயே. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. வராங்க. வாமா. வரேம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஏறா ஏறா டேய். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிடுங்க. துண்டு போட்டு மாமா நான் வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தா போயிட்டு வரேன். அந்த குழந்தை பாத்தீங்களா? அது ஜப்பான்ல வந்து அப்படித்தான் இருக்கு. டேய் டேய், வயித்த கலக்குது. எங்க போறதுன்னு கேட்டு சொல்றேன். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே. என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா. அடிக்க சும்மா இருங்க. டேய், கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பணசாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய இந்தாங்க, புடிச்சுக்க துண்ட. காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு ஐயோ, சொல்லு 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 சொல்லு. அண்ணே, என்னண்ணே இது? அம்மூர் கருப்பணசாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற
இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போயிருவான் வாங்க நம்ம யாருன்னு இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா சொல்லு அடி சொல்லுடா ஐயோ என் திறமை காட்டோட கூட்டி வந்துட்டீங்களே உங்களோட பெரிய தொல்லையா போச்சு அதே இவங்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன் தெரியுமே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. ஏ சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன் பேசாமடா இந்த மாதிரி தம்பி என்ன நீ வரல என்ன ஏத்து பேசுற நீ போலீஸ் சொல்லுங்க. என்னப்பா கூட கூட பேசுறான் சும்மா அளவுல பேசிருக்காங்க ஏ. உங்களை வச்சு எப்படி மேய்க்க போறேன் தெரியல வாங்க இவனை வச்சு மேயி என்ன மாமா இது நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கு? அது இங்க இருக்கிற நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து கட்டின கோயிலுமா இங்க வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடக்கும் சாமி கும்பிட்டுக்க அம்மா தாயே நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீ தான் அருள் புரியணும் தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆஹா 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 என்ன அழகா இருக்கு. இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்னேன் வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும்னே. அங்க பாருங்க பாருங்காரா இருக்கு. அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான் இங்க ஃபாரின் கார் தான் ஓடும் இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்தர் எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? விற்க முடியாம அலையறான்னு அர்த்தம் வாடா ஏமா காமாச்சி அந்த வீட்டை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே அட்ரஸ் வேற தொலைச்சு போட்டோம் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போனவங்க இன்னும் வந்து சேரக்கானா இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த வீடு எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற என்னங்க இது? எங்க வீடு எனக்கு தெரியாதா? ப்ளீஸ் ஃபாலோ மீ. टैक्सी टैक्सी हंती बोले पर की क्लेमेंटी या बोले बैग सिंपल ब्लैक काम या terima kasih pergi terus. மிஸ்டர் pergi kiri. pergi kiri யா. என்ன இப்படி பேசுது? டேய் உடுக்கங்கடா பின்னாடி வச்சுட்டேன். பின்னாடி வச்சிருக்க இருந்தா இப்ப நான் ஓட்டி இருப்பேன்ல அதான் டிரைவர் ஓட்டுறாருல. ஏய் கார் இல்லடா நாயே நான் பேய சொல்றேன் ஓஹோ. Please turn left. புதியடா பேசிடுற. Sini sini henti. இதான் எங்க வீடு. மாமா 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 எப்படி இருக்க? How are you? என்ன தெரியல மாமா. I'm Mariana. What? Mariana-வா? என்ன வளர்ற? அம்மா நாங்க இந்தியாவில இருந்து வர்றோம் சமீபத்துல இறந்து போன மரியானா வீடு தானே எஸ். நீங்கெல்லாம் யாரு? அம்மா கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா எஸ் கம் இன். இந்த சோஃபா செட் எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க? இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க போச்சு? இந்த புக்ஸ் எல்லாம் இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் புக்ஸ். அட கடவுளே. ஐயா நீங்களே யாரு? உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு தான் நீ முன்னால போகாத என்ன அம்மா பயப்படாதீங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா ஆமா உண்மைதான். இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா இந்த பொண்ணு தம்பியோட சம்சாரம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறது உங்க மகளோட ஆவி அதனால தான் இவ்வளவு அடையாளம் எல்லாம் கரெக்டா சொல்லுது இப்போ ஒத்துக்கிறீங்களா எங்களுக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு செத்து போன உங்க மகளுடைய ஆவி என் மனைவியை பிடிச்சிருக்குன்னு எங்களோட முதல்வர் அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் ஐயோ இது என்னால நம்பவே முடியல. ஆரம்பத்துல எங்களுக்கும் அப்படித்தான் நம்ப முடியாம இருந்துச்சு ஆனா பூசாரி கோடை கழிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இங்க ஆபத்துல இருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சு அதனாலதான் நாங்க எல்லாரும் உடனே புறப்பட்டு இங்க வந்தோம். உங்க அப்பாவா? இங்க இருக்காரா? யாரு பாது? இங்கதான் எஸ்டேட்ல வேலை செய்யறாரு பேர் ராமசாமி. என்னது? நீ ராமசாமி மகனா? ஆமாம்மா. கெட் அவுட். அம்மா நாங்க என்ன தப்பு செஞ்சா எங்களை எதுக்கு வெளியே போய் சொல்றீங்க?
என்ன தப்பா? என் பொண்ணு கொன்னவனோட மகன் நீ உனக்கு விருது போட சொல்றியா? அம்மா உண்மை தெரியாம பேசாதீங்க. நீங்க நினைக்கிற தப்பு. எங்க அப்பா தெய்வம் மாதிரி. நோ, ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிட்டாரு உங்க அப்பா தூக்கில தொங்கணும்னு. அம்மா. நோ மம்மா, நோ, யூ ஆர் ராங். என்ன ராமசாமி அங்கிள் கொல்லலமா. அவரு ரொம்ப நல்லவரு. ப்ளீஸ் மம்மி, பிலீவ் மீ. பாவிங்க திட்டம் போட்டு உங்க ஃபாதரை குத்தவாளி ஆக்கிட்டாங்க. இந்த பாருமா, இப்பவாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன நடந்துச்சு சொல்லுமா, சொல்லுமா. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் எஸ்டேட்ல கம்ப்யூட்டர் செக்ஷன்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. எங்க முதலாளி பேரு சந்தோஷ், பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு மகன், பேரு தினேஷ். அமெரிக்கால படிச்சுட்டு திரும்பி வந்தவர். ரொம்ப அழகா இருப்பாரு, ரொம்ப நல்லவர். நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். நம்ம தகுதிக்கு இது சரியான யோசித்து பாத்தியா? நான் தகுதியை பார்க்கலப்பா, அவளோட மனசை தான் பார்த்தேன். டே, நல்லா வாழ்றதுக்கு மனசு மட்டும் போதாதுடா, பணம் வேணும். அதுவும் நம்மகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணை மனைவியா ஏத்துக்கிற நீ தயாரா இருக்கலாம். அவளை மருமகளா ஏத்துக்கிற நான் தயாரா இல்ல. என் பார்ட்னருக்கு ஒரே பொண்ணு, அவதான் என் மருமகளா வரணும்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கேட்காம நீங்க எப்படி வாக்கு கொடுத்தீங்க? என்ன கேட்காம நீ? ராமசாமி வா. என்னது? 500 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டை மலேசியாவில் வாங்க சொன்னீங்களே, அதோட டாக்குமெண்ட்ஸ். யார் பேர்ல பத்திரம் போட்டிருக்கீங்க? என்னங்க இது? வழக்கம் போல உங்க பையன் பேர்ல தான் முடிச்சிருக்கேன். அவன் கேட்காமலேயே அவன் பேர்ல சொத்து சுகம்லாம் வாங்கி வைக்கிறேன். அவன் தான் என்ன கேட்காம ஏதோ முடிவெடுக்கிறான். அப்பா, நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனா நானா விரும்பி கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ப்ளீஸ்பா, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. இல்லனா எனக்காக நீங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும். உங்களையும் சேர்த்துதான். சாரிப்பா, என் மேல உசிரியே வச்சிருக்கிற அந்த பொண்ணை நான் ஏமாத்த தயாரா இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தம்பி சின்ன புள்ள, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணுங்கிற ஆசையினால ஏதோ பிடிவாதமா இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது இல்ல, இருக்கிறது ஒரே புள்ள. இந்த சொத்து சுகத்தை எல்லாம் அது அனுபவிக்கலனா நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஹலோ மரி, சாரிமா லேட் ஆயிடுச்சு. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? இந்த ஹாப்பி டேவை நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரிங்கை நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். போட்டீங்கல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் போட எனக்கு வசதி கிடையாது. இப்ப இது ஏன் ரிங், இதையே நான் உங்களுக்கு திருப்பி போட போறேன். எப்போதும் நான் உங்க கைக்குள்ளேயே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உனக்கு 2 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு விஷயத்தை முடிச்சிரு. நடக்க போற கொலைய நீதான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு தான் உன்னை அங்கிருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே ஓகே, ஜம்பு எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஆனா இன்விடேஷன் அடிச்சு ஊருக்கே தெரிஞ்ச பிற்பாடு அவளை ஏன் கொல்லணும்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் இருக்குடா. இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா என் மகனே என் மேல சந்தேகப்பட்டிருப்பான். இப்ப சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு காரியத்தை முடிச்சுட்டா என்ன 2-3 மாசத்துக்கு வருத்தப்படுவான். சமாதானம் சொன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படியே என் பார்ட்னருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஐடியா? எல்லாம் சரிதான். இதை இங்க உள்ள ஆளுங்களை வச்சு முடிச்சிருக்கலாமே, என்னையே பேங்காக்ல இருந்து வரவழைச்சிங்க? காரணமா தான் வேலை முடிஞ்சோன்னா அப்படியே பேங்காக் போயிடு. அடிக்கடி போன் பண்ணாத. அந்த பொண்ணு தெரியுமா? பார்த்தது இல்ல? இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவா, பார்த்துட்டு போ. ம், ஆமா. இந்த நகையெல்லாம் கல்யாணத்துக்காக வாங்கினது பிடிச்சிருக்கா? இனிமே நீ இந்த மாதிரி வைர நகையை தான் போடணும். ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. இந்த நகையை
வீட்டுல உங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டி பிடிச்சிருக்கான்னு கேளு, பிடிக்கலைன்னா மாத்திக்கலாம். சாரி. என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? ஏய், என்ன பாக்குற? ஏமா ஏன் இப்படி ஓடியாத? அங்கிள், அந்த 3 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க ஏன் உன்னை துரத்திட்டு வராங்க? இந்த பேக்ல டைமண்ட் ஜுவல்ஸ் இருக்கு, அதுக்காக அவங்க துரத்துறாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். காமாட்சி, காமாட்சி, மா இப்போ அது நம்புறீங்களா? உங்க பொண்ணை காப்பாத்த போனவரை போய் கொலைகாரன்னு சொல்றீங்களே? நம்புறேன். அம்மா, அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு. முதல் தடவையா இப்பதான் சிங்கப்பூர் வந்திருக்கு. அந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சுதான் நாங்களே இந்த வீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு பேசுற வாய்ஸ் என் பொண்ணோட குரல் மாதிரியே இருக்கு. ஏமா செய்யாத கொலைக்கு தூக்கு தண்டனையா? கோர்ட் இதை எப்படி ஒத்துக்குச்சு? என் பொண்ணோட வைர நகைக்காக உங்க அப்பா மர்டர் பண்ணினாருன்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா அண்ணே? என்னத்தாடா? அதுல என்ன, வழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். தமிழ் சினிமாவில் வர்ற வில்லன்களை விட கொடியவனா இருப்பான் போல் இருக்க. தம்பி, உண்மை தெரியாம உங்களை நான் தப்பா பேசிட்டேன். ஐ ஃபீல் சாரி. பரவாயில்லம்மா, இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, எந்த காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவோட விஷயம் அவளுக்கு தெரியவே வேண்டாம். மாமன்னரை பார்க்க போறோம் சந்தோஷத்துல அவங்க வந்திருக்கா. அந்த சந்தோஷத்தை நாம கெடுத்துட வேண்டாம். அது மட்டும் இல்லம்மா, பகல்ல நடக்கிற விஷயம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ராத்திரி நடக்கிற அந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அது தெரியாமலே இருந்துடட்டும். ஓகே, நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். காமாட்சி, மாமா, நான் இங்க எப்படி வந்தேன்?
அது திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. டாக்ஸி வச்சு நீ கூட்டி வந்தோம். ஆமா இப்ப எப்படி இருக்கு? ஒரே தலைவலியா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிரும். ஆமா, இதுதான் மாமா வீடா? மாமா எங்க? அது வந்து அப்பா ஊர்ல இல்ல, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வீடு பூட்டி கிடந்துச்சு. இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு. அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கதான் தங்க போறோம். இங்க எல்லா வசதியும் இருக்கு. ஹலோ செல்வராஜ். இவங்க தான் வீட்டுக்காரங்க. ஹலோ, வணக்கம்மா. நல்லா இருக்கியா? என்ன தம்பி புறப்படலாமா? எங்க? இந்த சிங்கப்பூர்ல எது எது எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? எதுக்கு? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது. அண்ணே, நம்ம ஊர்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, சிங்கப்பூர் வந்துமா? எந்த ஊரா இருந்தானடா, நீ பண்ணி தானடா. இங்க பாத்தியா? என்னண்ணே இது? சிங்கப்பூர். அண்ணே அண்ணே, எனக்கு கொஞ்சம் அடிச்சு விடுங்கண்ணே. காமாச்சி, நானும் இவங்க கூட போயிட்டு அப்பா ஆபீஸ்ல விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. பாத்துக்குமா, நான் வரேன். ஓகே ஓகே. என்ன தம்பி, உங்க அப்பா விஷயம் இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு? என்ன பண்றதுன்னு துணிஞ்சு வந்தாச்சு, சமாளிச்சு தானே ஆகணும். அண்ணே, அப்பா விஷயம் காமாட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க, ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துடுறேன். நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்திலும் சந்தேகம் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? இருப்பா. தெரியாத ஊர்ல அம்பன் விட்டு போறேன். கை செலவு காசு கொடுத்துட்டு போப்பா. இந்தாங்க, இவ்வளவுதான் இருக்கு. இது வெளிநாடு, கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. பாஸ்போர்ட்லாம் பத்திரம் நான் படிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏன் கொடுக்குறீங்க? இந்தியா காசை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது. சிங்கப்பூர் காசை வச்சுட்டு என்னடா செய்ய போற? நிறைய முறுக்கு வாங்கி திம்போம். முறுக்கு வாங்கி தின்னா போறாது, சீடையும் வாங்கி தர்றேன்பா. வாடா. ஏய். நோ. ஏய் டைகர். டைகர். டேக் இட். நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது, மட்டன் திங்குது. Wait, I'll bring some more. என்னென்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலையை பார்த்தா தான் அதுக்கு பிடிக்கல, அதுதான் நாய் குலைக்குது. ஐயோ, ஐயோ, ஐயோ. அண்ணே, இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எடா விபூதி. சீ, வாயை மூடு. ஆஹா, குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாயை கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். Hey, hold on. Hey. அண்ணே, அங்க பாருங்க, நாய்க்கு சொந்தக்காரன் நம்மள துரத்திட்டு வரான். அவன்கிட்ட மாட்டினா நம்மள பின்னி எடுத்துருவான். ஓடியாந்துடுறா. ஓடியாங்க. நான் இல்ல, இவர் தான் வாயை கட்டினாரு. எனக்கு தெரியவே தெரியாது. Hey, tunggu. Hey, hold on. உள்ள வந்துமா உதவாங்கண்ணா. Hey. Hey, hold on. Hey, hold on. Hey, stop. Hey. பார்த்தா தமிழ் ஆளுங்க இருக்கீங்க. இந்த ஆளோட என்ன சண்டை? வாட்ஸ் தி மேட்டர்? Mari kay kat mulut anjing saya. Kalau boleh kat mulut istri saya, saya beri kamu uang. அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு. அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட்ட சொல்றாரு. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க. பிரதர், he says குச்சைய குச்சைய குச்சையா இரு காதல் நெஞ்சமையா. குச்சைய குச்சைய குச்சையா இது நாளும் பஞ்சமையா. ஓ செய் 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 செய்யா இது பூவா இல்லை கையா. இது பொய்யா இல்லை மெய்யா. குச்சைய குச்சைய குச்சையா இரு காதல் நெஞ்சமையா.
இது பூவா இல்லை கையா இது பொய்யா இல்லை மெய்யா இது காதல் நெஞ்சமையா செய்யா இது நாளும் கொஞ்சமையா காதல் ஊர்வலம் செல்லும் இது தேசம் எங்கிலும் காமன் தோளிலே கண்டேன் ஒரு காதல் மங்களம் காதல் ஊர்வலம் செல்லும் இது தேசம் எங்கிலும் காமன் தோளிலே கண்டேன் ஒரு காதல் மங்களம் மெல்லிடையில் மேடை போட்டு மெல்லிசையை பாட வந்தேன் மெல்லிசையை பாடும்போது என்னை அது தேடினேன் சுகம் தேடிட தேடிட முடிவதில்லையே கேளடியில் உயிர் தேவியே ஆசை தினம் பூஜை செய்யும் ஆவியந்தன் ஆவி இக்கு செய்யா இரு காதல் நெஞ்சமையா இக்கு செய்யா இது நாளும் கொஞ்சமையா செய்யா இது பூவா இல்லை கையா இது பொய்யா இல்லை மெய்யா இக்கு செய்யா இது காதல் நெஞ்சமையா இக்கு செய்யா இது நாளும் கொஞ்சமையா அப்பா உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு வந்தேன். எல்லாம் என் விதிப்பா. இதை ஏப்பா லெட்டர் எழுதல சொல்லுங்கப்பா. எழுதியிருந்தா உங்க அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாப்பா. நான் செய்யாத கொலைய செஞ்சேன்னு சொல்லி கொலகாரன்னு முத்திரை குத்துட்டாங்கப்பா. காலமெல்லாம் எவனுக்காக உழைச்சனோ அந்த சந்தோஷ் இப்ப என்ன தூக்கு மேடைக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான்ப்பா. நான் நிரபராதி நிரூபிக்க எந்த வழியுமே இல்லை. அந்த சந்தோஷ் இருக்கானே பெரிய கோடீஸ்வரன், எதுக்கும் துணிஞ்சவன். இப்ப நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கு கூட ஆபத்து வந்துருப்பா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், கண்ணார பார்த்துட்டேன். நீ சீக்கிரமா ஊர் போய் சேருப்பா. இது நீங்க கொடுத்த உயிர். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து ஓடி போற கோலை இல்லைன்னா அப்படிப்பட்ட கோலையை நீங்க பெத்து வளர்க்கல. நீங்க சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போனா ஊர்ல எல்லாரும் என்ன கொலகார மகன் திருட மகன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு நான் வாங்கி தர விரும்பல. என் உயிரை கொடுத்தாவது உங்களை நிரபராதி நிரூபிக்கிறேன்ப்பா. இது சத்தியம். அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் மரியாதை வீட்டுல தான் தங்கியிருக்கேன். மரியாதை அம்மா கூட அந்த பொண்ணை நீங்க கொலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ப்பா. ஏன்பா உங்க அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்கப்பா. அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுப்பா. அம்மாவும் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு தாலியை கட்டுன்னு சொன்னாங்க. நானும் கட்டிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும். உங்க கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. ஏன்பா காமாட்சியும் அழைச்சிட்டு வந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் என் கண் குளிர பார்த்திருப்பேன்ல. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகத்தான் நாங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு வந்தோம். வந்த உடனே நீங்க ஜெயில இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த காமாட்சி சொல்லாம மறைச்சிட்டேன். அதனால இப்ப இங்க அழைச்சிட்டு வரல. என்னப்பா இது? சாகறதுக்கு முன்னால உங்க அம்மாவை தான் எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. என் மருமகளையாவது நான் பார்க்க கூடாதா? பார்க்கத்தாப்பா போறீங்க. ஆனா தூக்கு தண்டனை கைதியா இல்ல. ஊரு உலகத்துக்கு உங்களை ஒரு உயர்ந்த மனிதனா உத்தமனா நிரூபிச்சுட்டு
நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் போறோம். அந்த தெய்வம் தாப்பா உனக்கு துணையா இருக்கணும். உனக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என் நண்பர் நாதனை போய் பாரு. அந்த நாதன் இப்ப எங்க இருக்கிறப்பா? சென்டர் பாயிண்ட்.